நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு மற்றொரு காணொளி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்மையை ஏவி தீமையை தடுப்பதுதான் ஒவ்வொரு இஸ்லாமியனுடைய கடமையாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் ஜும்மாவுடைய நாளன்று பள்ளிவாசலுக்கு அருகிலேயே வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் தனது சகோதரர்களை இந்த அரபி எப்படி நகைச்சுவையாக சுட்டிக்காட்டி தொழுகைக்காக அழைக்கிறார் என்று பாருங்கள். சுபஹானல்லாஹ். பொதுவாக தீமைகள் செய்வது மனிதனுடைய இயல்பாக இருந்தாலும் தீமைகளை கண்டிப்பதும் எச்சரிப்பதும் இல்லாவிட்டால் தவறுகளை பெருகிவிடும் என்பது மறுக்க முடியாத உண்மை. நன்மையை மட்டும் ஏவி தீமையை கண்டுகொள்ளாமல் செல்பவர்களால் எக்காலத்திலும் மக்களை திருத்தவே முடியாது. அல் குர்ஆன் அத்தியாயம் 3 வசனம் 104 கூறுகிறது, நன்மையை ஏவி தீமையை தடுத்து நல்வழியை நோக்கி அழைக்கும் சமுதாயம் உங்களிடம் இருக்க வேண்டும், அவர்களே வெற்றி பெற்றோர் என்று. மேலும் ஜும்மாவுடைய நாட்களில் தொழுகைக்கு செல்லாது வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்போர் பற்றி அல் குர்ஆன் இவ்வாறு கூறுகிறது. அல் குர்ஆன் அத்தியாயம் 62 வசனம் 9 தொடக்கம் 10 கூறுகிறது, நம்பிக்கை கொண்டோரே, வெள்ளிக்கிழமைகளில் தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் அல்லாஹ்வை நினைப்பதற்கு விரையுங்கள், வியாபாரத்தை விட்டுவிடுங்கள். நீங்கள் அறிந்தால் இதுவே உங்களுக்கு நல்லது. தொழுகை முடிக்கப்பட்டதும் பூமி அழைத்து அல்லாஹ்வின் அருளை தேடுங்கள், அல்லாஹ்வை அதிகம் நினையுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று கூறப்படுகிறது. சுபஹானல்லாஹ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய காலகட்டத்தில் நம் சமூகம் எந்த அளவுக்கு மாறியிருக்கிறது என்று உங்களுக்கே தெரிந்த விடயம். அல்லாஹு தாலா பாதுகாத்தவர்களை தவிர. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வெள்ளிக்கிழமையாவது இறைவனிடத்தில் அதிகம் பிரார்த்தனை செய்யுங்கள், தொழுகையில் ஈடுபடுங்கள், இறைவன் மீது ஈமானோடு நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா உங்களுக்கு அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் மற்றொரு காணொளி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.